எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மெல்வின். நான் நிறையா ஆட்ஸ் அண்ட் இப்போ மூவிஸ் அண்ட் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ சரவணா சார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஸோ சார் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தோட விஷயங்கள் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரொம்ப வித்தியாசமான சில ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தார். அண்ட் எஸ்பெஷலி நட்டி சார் கூட நடிக்கிற ஒரு வாய்ப்பு அவர் அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ஸோ நட்டி சாரோட கண்டிப்பாக நம்ம நிறையா ஃபிலிம்ஸ் நான் பார்த்துருக்கேன். ஸோ எல்லாருக்குமே தெரியும் அவரோட கதை செலெக்ஷனும் சரி, அவர் கேரக்டரைசேஷனும் ஒரு ஒரு வித்தியாசம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை இதுலேயும் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இதில் தேவா சார் வந்து நம்ம குழந்தையிலேருந்து நாங்கள் பார்த்த அந்த அவரோட கானா சாங்லாம் இப்போ திருப்பியும் இப்போ எல்லாம் பழைய விஷயங்கள் நிறையா உள்ளே வருது. ஸோ அந்த மாதிரி தேவா சாரோட பழைய ஒரு இது வந்து நாங்கள் எங்களோட ஜென்ரேஷன் ஜிம்மாவே மிஸ் பண்ணுறோம். அண்ட் இப்போ இந்த 2K கிட்ஸுக்கெலாம் அது தெரியுமான்னு தெரியல, அவரோட கானா சாங்ஸ்லாம் சரி. ஸோ அதை திருப்பியும் கொண்டு வந்திருக்காரு இந்த படத்தில். ஸோ தேங்க்யூ சார், நீங்கள் சூப்பராக அது தேவா சார் இருந்து மியூசிக் சில இதெல்லாம் கேட்டோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் கேமராமேன் சார் அனில் சார், அவர் வந்து நிறையா மலையாளத்தில் நிறையா பெரிய பெரிய ஹிட் படங்கள் கொடுத்துருக்காரு. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அண்ட் டேரக்டர்ஸ் அண்ட் 3 டேரக்டர்ஸ் பண்ணுறாங்க, அது ஒரு வித்தியாசமானது. ஸோ எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஒர்க்கிங் வித் 3 டேரக்டர்ஸ். ஸோ அண்ட் இந்த படம் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். அண்ட் ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பாக அவங்க சப்போர்ட் தேட்டர்ஸில் வந்து பாருங்கள். அண்ட் எல்லா கடவுளுக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். அண்ட் கொடுத்த வாய்ப்புக்கும் ரொம்ப நன்றி சார். ஓகே, வணக்கம். இந்த பேர் அனில் நாயர், கேமராமேன் வந்து. நான் வந்து தமிழ்ல என்னுடைய முதல் படம். இந்த மாதிரி ஒரு படம் கல்ச்சருக்கு ரொம்ப தேங்க்ஸு. இந்த ப்ரொடியூஸ் பண்ண டைரக்டர்கிட்ட எல்லாருமே தேங்க்ஸ் சொல்லியிருக்கு. மலையாளத்தில் வந்து நான் ஒரு 30 படம் பண்ணியிருக்கு. அங்கே ஒரு சூப்பர் ஸ்டாரோட ஒர்க் பண்ணதுக்கு ஒரு காட்ஸ் கிரேஸ் வந்து கிடச்சிருக்கு. இப்போது தமிழ்லே ஃபஸ்ட்டு படம் எப்படி வரணும்னு எனக்கு கொஞ்சம் நாள் கொண்டே யோசிச்சுட்டு இருந்தது. இப்போ தான் அது சான்ஸ் கிடச்சிது. அது வந்து நட்டி சாரு, அப்புறம் தேவ சாரு, அந்த மாதிரி ஒரு டீம் கூட வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப 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 சந்தோஷம். இந்த படத்துலேயே சப்ஜெக்ட் கேட்கும்பொழுதுக்கு இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நான் யோசிச்சு தான் அது கேட்டுக்கிறது. பட் கொஞ்சம் தாண்டி பார்த்தா எனக்கு அது பிடிச்சி போச்சு. இதுக்கு ஒரு ஃப்ரெஷ் தாட் இருக்குது இந்த சப்ஜெக்ட்டுக்கு. ஏன்னா நம்ம இது ரிலவெண்ட்டான ஒரு சப்ஜெக்ட் தான். இந்த ஒரு மேட்ரை நம்ம டிஸ்கஸ் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ஸு இந்த சப்ஜெக்ட்டுக்கு இருக்குது. அப்புறம் நல்லபடி வரும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாமே நல்ல டீம் இதில் இருக்குது. மேக்ஸிமம் ட்ரை பண்ணு. எங்களுடைய எல்லாருடைய சப்போர்ட் ட்ரை பண்ணிவிட்டு தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் மதன். என்னோடய ப்ரொஃபஷன் வந்து டாக்டர். இருந்தாலும் எனக்கு சின்ன வயசுலேருந்தே பேஷன்றது ஆக்டிங் தான். சாரி, தொண்டை கட்டி இருக்கு. ஸோ படத்தோடைய பேர் திடுக்கு. அதுக்கேற்ற மாதிரி இப்போ என்னோட மனநிலையுமே திடுக்குன்னு தான் இருக்குது. ஏன்னா இவ்வளோ பெரிய ஜாம்பவங்கள் நடுவில் நான் இருக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆக்சுவலாக என்னோடய ஃபர்ஸ்ட் பூஜை, இந்த ஃபர்ஸ்ட் படம் இது. ஃபியூ இயர்ஸ் பேக் நிறைய படம் பண்ணியிருக்கேன், பட் மெயினாக இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு நான் தேங்க் பண்ண வேண்டியது காட்ஃபாதர் சரவணன். ஏன்னா அவர் பண்ண அப்ரோச் ஸ்டார்டிங்கில் அவ்வளோ ஒரு இயல்பாக, அவ்வளோ ஒரு என்கிட்ட பேசின விதம், அந்த பேச்சில் ஒரு ஆழமாக ஒரு ஆழம் இருந்துச்சு, ஒரு அர்த்தம் இருந்துச்சு. ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இதுதான் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார். ஏன்னா எவ்வளோ அப்ரோச்சஸ் நம்மளுக்கு வந்திருக்கு, ஆனால் இவ்வளோ ஒரு டைரக்ட் அப்ரோச் நம்மளுக்கு இது வரைக்கும் வந்ததில்லை. எனக்கு அது ஃபஸ்ட்டு பெரிய நம்பிக்கையை கொடுத்தது. ஸோ என்னதான் இருந்தாலும் சார் ஃபஸ்ட்டு ஒரு ஒன்லைன் மாதிரி சொன்னதுக்கப்புறமா எனக்கு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நான் தயங்கினேன், ரொம்ப பயப்பட்டேன். ஏன்னா சார் இது ஒரு பயங்கரமான ரோல், எப்படி சார்னா இல்லை தம்பி நீங்கள் பண்ணுவீங்கன்ட்டு ஃபஸ்ட்டு அவர் தான் எனக்கு நம்பிக்கை கொடுத்தாரு. ஸோ அதுலேருந்தே நான் ரொம்ப வீட்டிலலாம் பேசும்போது இல்லை சார் உன்னை செலக்ட் பண்ணி உனக்கு இவ்வளோ நம்பிக்கை கொடுத்தாருன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, கண்டிப்பாக நீ பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்னோடய ரோல் பற்றி நான் எதுவும் பேச வரல, அவங்க பேசவும் கூடாது, ஒரு ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு முக்கியமான ரோல். அண்ட் அடுத்தது வந்து டைரக்டர் சார் அப்புறம் நான் மீட் பண்ணேன். அவங்க வந்து நான் கூட அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்க முடியுமான்னு தெரியல, அவ்வளோ வேகமாக அவங்க பேச்சும் சரி செயலும் சரி ரஜினி சார் மாதிரி டக்குன்னு வந்துட்டு போகிறாங்க. ஸோ அவ்வளோ ஒரு வேகம். ஸோ அதை பார்க்கும்போது இன்னும் எனக்கு வந்து ரொம்ப ஓகே, நம்ம இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டோனி சாரும் பத்திராஜ் சாரும் அந்தளவுக்கு அப்ரோச் அவங்களுக்கு எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறமா
சொல்லவே வேண்டாம். நட்டி சார், நான் அவ்வளோ படங்களில் பார்த்து வியந்து போய் ஒரு கேமராமேனாக இருந்து அதுக்கப்புறம் ஒரு ஆக்டிங் வந்து அதில் பயங்கரமான ஹிட் படம்லாம் கொடுத்து அவருக்குன்னு தனி ஒரு ஃபேன் ஃபாலோயிங், அவருடைய படங்களுக்குன்னு அவர் சார் படம் தான் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சார் வந்து ஒரு பேர் கிரியேட் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அவர் இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவரோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ண போகிறேன்னு. அதே தான் திடுக்குன்னு தான் இருக்குது அந்த மனநிலைமை. ஸோ கண்டிப்பாக என்னோட 100% நான் கொடுப்பேன். அடுத்தது தேவா சார், சொல்லவே வேண்டாம். சலோமியாலேருந்து எல்லா பாஸ் பிஜிஎம்லேருந்து எல்லாமே சார் கொடுத்துருக்காரு. இந்த படத்துக்கு ஒரு டான்ஸிங் நம்பர்ஸ் 2 கொடுத்துருக்காரு. அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ எனக்கு அது ரொம்ப ஆசையாக இருக்குது. அது படத்தில் எப்படி இருக்க போகுது, எப்படி இருக்கும், நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். அண்ட் ப்ரொடியூசர் அவ்வளோ இயல்பாக, அவ்வளோ ஒரு சாதாரணமாக, அவ்வளோ ஒரு எப்படி தான் அந்த மாதிரி இருக்க முடியும்னு தெரியல. ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னை செலக்ட் பண்ணி சாரோட டிஸ்கஸ் பண்ணி இவ்வளோலாம் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் கண்டிப்பாக இந்த படம் பெரிய அளவில் வெற்றி பெறும் நம்புகிறேன். அண்ட் கேமராமேன் சார் அவ்வளோ பெரிய ஹிட் கொடுத்துட்டு சாதாரணமாக வந்து இங்கே அவ்வளோ இயல்பாக ரொம்ப எளிமையாக இருக்காங்க. ஸோ இவ்வளோ ஜாம்பங்கள் நடுவில் நான் இங்கே இருக்கிறேன், உட்காந்துட்டு இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ எல்லாருக்கும், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது சார். எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பும் கிடைக்குது சார். இப்போ மகாராஜில் நான் வந்து வரதராஜன் ஒரு போலீஸை நடித்தேன், அதில் எனக்கு கிடைக்கலையா? கிடைச்சது தானே. ஸோ எல்லாரும் அது மாதிரி சார். அது கதையும் கதைக்களமும் டிசைட் பண்ணுறது சார். முன்னாடிலாம் வந்து ஹீரோ வில்லன் அப்படிலாம் இருக்கும். இப்போ எல்லாருமே எல்லாமே பண்ணுறாங்க. இந்த கலாச்சாரம் வந்து ஹிந்தி திரைப்படங்கள்ல இருந்தது, மற்ற மொழிகளில் இருந்தது. மலையாள படங்களில் பார்த்தீங்கன்னா மோகன்லால் சார் வந்து மம்முட்டி சார் படத்தில் நடிப்பாங்க, மம்முட்டி சார் வந்து பிருத்திவிராஜ் சார் படத்தில் நடிப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருந்தது. அந்த வழக்கம் வந்து இப்போ தமிழில் வர ஆரம்பிச்சு. நடிப்பாங்க சார், ஏன் நடிக்கல சார்? இப்போ சூர்யா சார் வந்து விக்ரம்ல பண்ணார் இல்லையா, அந்த மாதிரி தானே. அதுவும் சின்ன ரோல் தான், பட் அது பெருசாக பேசப்பட்டது. அந்த மாதிரி தானே எல்லாரும் பண்ணுறாங்க சார். எழுதுறவங்களுக்கு என் மேல தனி பிரியம் சார். அதனால வேற யாரும் எடுத்துட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி என்ன மட்டும் வச்சு எழுதிடுறாங்க. அதான், வேற ஒண்ணும் கிடையாது. அந்த கதைப்படி ஒன்று இருக்கு, அது இப்ப சொன்னா நல்லா இருக்காது. அந்த இது போயிடும், கியூரியாசிட்டி போயிடும். அதனால அந்த படம் வரும்போது பாருங்க. ரொம்ப பெருமையா இருக்கு சார். அதாவது இது எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அவருடைய பாடல்கள், பல பாடல்களுக்கு நம்ம ரசிகர்களாக இருந்திருக்கோம். எவ்வளோ பாடல்களுக்கு வந்து டான்ஸ் ஆடி இருக்கோம், ஸ்டேஜில் ஃப்ரெண்ட்ஸோடலாம் சேர்ந்து இதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அவரோட லைவான மியூசிக்கில் நம்ம பாட்டாக இருக்கும்போது பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் சார். என் குருநாதர் கிடையாது சார், என்னோட நண்பன். ஆமாம், நல்ல விஷயம் தானே சார். நல்ல கதையாக இருக்கும், நல்ல கதைக்களமாக இருக்கும். எப்போவுமே ஒரு வித்தியாசமான களத்தில் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணுற அனுராக் கஷ்யப். ஸோ அதில் இந்த மாதிரி ஒன்று இருக்கும். மோஸ்ட் வெல்கம் சார். வெல்கம் பண்ணி தான் கொடுத்தாங்கன்னா பண்ணுவோம். அது ரைட்டர்ஸ், டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் அவங்க டிசைட் பண்றது. சார் இப்போ வந்து தேவா சார் படத்தை வந்து எல்லா பாட்டும் யூஸ் பண்ணிக்கிறாரு, ஓப்பனா இருக்காரு, நீங்க எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கிறாரு, நான் ஹாப்பியா இருக்கேன்னு சொல்றாரு. ஆனா வந்து இன்னொரு இசை அமைப்பாளர் வந்து என் படத்தை கூட வந்து யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு போட்டோ பேரு தெரியும், போட்டோ கூட யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி நீங்க பாக்குறீங்க, ஒரு நடிகரா, ஒரு கேமராமேனா? சார் அது அவங்க இஷ்டம் சார். அது எப்படி சார் நம்ம கேள்வி கேட்க முடியும்? இல்லை சார், அது என்ன சொன்னாலும் அதை கேட்கவே கூடாது சார். என்னோட பர்சனல் சார். எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கும் சாப்பிட்றதுலன்னா நான் வந்து இன்சிஸ்ட் பண்ண முடியாது, நீங்களும் அதான் சாப்பிடணும் அப்படின்னு. அவங்க இஷ்டம், அது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆமாம் சார், நீங்கள் அது அவர்கிட்ட தானே சார் இப்போ கேட்கணும். எங்கிட்ட கேட்டால் நான் என்ன சார் பதில் சொல்ல முடியும்? எல்லாமே நான் ஒவ்வொரு நாளும் கடவுள் படைத்த ஒவ்வொரு நாளும் நல்ல நாள் தான் சார். நல்லது தான் நடந்திருக்கு வாழ்க்கையில். இருக்குன்றத அது தவறான ஒரு எண்ணத்தில் பார்க்க வேண்டாம். அது வந்து எப்படி சொல்கிறது, வாழ்க்கையில் அடுத்த நொடிங்கிறது வந்து 1000 சந்தோஷங்களை வச்சுருக்கும். அந்த பார்வையில் இந்த படத்தை பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். சார் எனக்கு மிகப்பெரிய வருத்தம், நட்டி சார் நல்லா வந்து ரொமான்ஸ் தான் பண்ணுவாரு. ஆனா கடைசி வரைக்கும் உங்களுக்கு மட்டும் வந்து ஏன்னு தெரியல, அது டேரக்டர் எழுதுறதா இல்ல வந்து ப்ரொடியூசர் சொல்றதான்னு தெரியல, உங்களுக்கு ஹீரோயின் கொடுக்க மாட்டாங்க, முத்த காட்சி வைக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு ஃபீலிங் இருக்கா சார் உங்களுக்கு? எனக்காக நீங்க வேணா அவங்க கிட்ட பேசுங்க, அவங்க வச்சாங்கன்னா பண்ணுவோம். நீங்க தானே கேட்கணும், அதை நான் எப்படி கேட்கறது?
தமிழ் சினிமாவில் எப்போவுமே வந்து 2 டிரெக்டர்ஸ் பார்த்துருப்பீங்க சார். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 3 டிரெக்டர்ஸ். அதுவே ஒரு பெரிய கியூரியாசிட்டி எனக்கு கொடுத்தது. நேத்து வந்து படம் பண்ணும்போது 2 டைரக்டர், நீங்க 3 டைரக்டர் சார். அறிவிக்கலாம் வாங்க. அவர் ஒரு டைரக்டர். எங்க நம்ம இவரு சத்யராஜ் சார் வாங்க. அவர் இப்பவே இயக்கத்துல பிஸி ஆயிட்டாரு. 4ல இருந்து ஷூட். சார் 3 டைரக்டர், அவர் ஹீரோ, நம்ம எங்களோட ஹீரோ, அவருக்கு ஏதாவது ஒரு குத்துப்பாட்டு, ஏதாவது ஒரு இது இல்ல நான் பிடிக்க போகும்போது ஏதாவது பாட்டெல்லாம் தேவா சார் இசையும் போது நல்லா இருக்கும். அப்படிதான் இருக்கா சார்? குத்துப்பாட்டு நல்ல குத்துப்பாட்டு இருக்கு. பட் சார் அந்த குத்துப்பாட்டுக்குள்ள வர மாட்டாரு. ஏன் சார் அவர் மட்டும் இல்ல வருவார். இன்ஸ்பெக்டர் அதான் சொல்ல சார் குத்துப்பாட்டு உள்ள வருவாரு, பட் ஆட மாட்டாரு. இல்ல ஆடுவார். அவர்தான் இல்ல ஆடுவார். இயக்குனருக்கு முரண்பாடு இருக்கு. இல்ல 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 முரண்பாடு கிடையாது. நீங்களும் ஒரு ஹீரோ, அவரும் ஒரு ஹீரோ, ஒரே ஒரு ஹீரோயின். அது எதுதான் நீங்க ஹேண்டில் பண்ண போறீங்கன்னு தெரியல. இல்ல சார் முரண்பாடு இல்ல. சார் வந்து ஹீரோ கிடையாது. சார் வந்து ஹீரோ கிடையாது. சார் வந்து படமே சார் தான். படமே சார் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபர்ஸ்ட் சீன் முதல் லாஸ்ட் சீன் சார் தான். படமே சார் தான். சாரோட ஹீரோயிசம் தான் இந்த கேரக்டர் உள்ள வந்து ஹீரோ உள்ள வராங்க. பட் கதையோட முதுகெலும்பு நம்ம நட்டி சார். படத்தோட டைட்டில் வந்து கிடுக்கு. கிடுக்கு. அது 3 எழுத்து தான் வருது. அதான் இருக்கு. 3 எழுத்து தான் வருது. 3 டைரக்டர். தனித்தனியா வந்து சப்ஜெக்ட் பண்ண போறீங்களா இல்ல ஒண்ணா சேர்ந்து ஒரே இது பண்ண போறீங்களா? இல்ல ஒரே ஒண்ணா சேர்ந்து தான் பண்றோம். எப்படி சார் ஒரே ஸ்கிரிப்ட் எழுதுவீங்களா மாத்தி மாத்தி? இல்ல ஒரே ஸ்கிரிப்ட். சாரோட கதை சார் சொல்ல நாங்க ஸ்கிரிப்ட் முழுமையா எல்லாம் பண்ணி. நீங்க தான் சார் முடிவு. இல்ல சார் நான் முடிவு கிடையாது சார் அவர் சொல்றாரு. இல்ல சாரோட டைரக்டர்ஸ் முடிவு பண்ணி நமக்கு சொல்லுவாங்க சார். அதான் நம்ம பண்றோம். ஆனா ஒவ்வொரு சீனும் திடுக்கிற வைக்கும். அதான் திடு. இப்படி திடீர்னு கேள்வி கேட்டா கஷ்டம் சார். கன்ஃபியூஸா இருக்காங்க சார். 3 டைரக்டர் இருக்கும்போது யார் ஷாட் யார் இருப்பாங்க என்ன? இல்ல சார், சார் அது அது மூணா பண்ண போறது இல்லையே. அதே மாதிரி தான். மொத்தமா சாரு லென்ஸ் பார்த்தாங்க. சாரு சில விஷயங்கள் சொல்லி கொடுத்தான். நானும் சொல்லி கொடுத்தேன். இல்ல நாங்க எல்லாம் சொல்லுவோம். உங்களுக்கு ஒரு முக்கியமான காட்சியில 3 டைரக்டர் 3 ஆங்கிள் ஏதாவது சொன்னாங்கன்னா நீங்க யாரோட இதை கேட்டு நடிக்கணும்? இல்ல சார் 3 அவுட் சொல்ல போறது கிடையாது. நாங்க 3 கன்சல்ட் பண்ணிட்டு அவுட் சொல்ல சரி. இப்படிதான் இருக்கும். இப்படிதான் இருக்கும். சார் எனக்கு ஒரே டவுட் மட்டும் கிளியர் பண்ணுங்க சார். சார் அண்ணன் கேட்ட மாதிரி தான் அவர் இப்ப 3 பேர் ஒரே டைரக்டர் பண்றீங்க. பிரேம் விட்டுருங்க சரிங்களா? உங்களுக்கு வந்து ஓகே டேக்கா இருக்கும். இன்னொரு டைரக்டர் வந்து ஓகே டேக் இருந்ததாம இருக்கும். ஆனா 2 டைரக்டர் வந்து ஓகேன்னுவாங்க. நீங்க யார் சொல்றதை முடிவு பண்ணுவீங்க? எண்ட் ஆஃப் தி டே அவங்க தான் சார் டிசைட் பண்ணணும். இல்ல சார் என்னன்னா இப்ப வந்து 2 பேர் ஒரு சைடு இருப்பாங்க. ஒருத்தர் வந்து இல்ல இன்னொரு டைம் போலான்னுவாங்க. ஒரு டைம் ஆயிடுச்சுன்னுவாங்க. டைமிங் முடிய போகுதுன்னுவாங்க. என்ன பண்ணுவீங்க அப்ப? அந்த 3 பேரும் டிசைட் பண்ணி என்ன சொல்றாங்க அதான் சார் பண்ணணும். எப்பவுமே டைரக்டர்ஸ் தானே சார் ஃபைனல் அத்தாரிட்டி. அவர் ஓகே அவங்க ஓகேன்னு சொன்னாதான் எல்லாம் ஓகே. நான் எனக்கு தெரிஞ்ச ஒன்று நான் நடிக்கலாம். அதில் என்னோட மீட்டர் ஜாஸ்தி இருக்கலாம் கம்மியாக இருக்கலாம். அதை டைரக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க இது வேண்டாம் இது வேணும்பாங்க. அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை டெலிவரி பண்ணி தான் சார் நம்ம இருக்கோம். இது சார் டேட் இன்னும் ஃபைனல் பண்ணல. ஆனால் மொத்தம் 25 நாள் கேட்டிருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்கும். உங்க லைஃப்ல இந்த மாதிரி 3 டைரக்டர் நீங்க ஒர்க் பண்ணீங்க இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுதான் எனக்கு கியூரியாசிட்டி வந்து பார்ப்போம் என்னதான் நடக்குது. இந்த படத்துடைய கோர் வந்து நட்டிசாரோட கேரக்டரோட ஹீரோயிசம் அதுதான் இப்ப இந்த படத்துல த்ரூ அவுட் இருக்கு. கடைசியா ஒண்ணு யார் தான் நாங்க எங்களுக்குள்ள இருந்தாலும் 2 பேரும் ஒரு ஆள் தனித்தனி நிற்க போறல. ஒரு சீன் தான் நாங்க இதான் முடிவு எடுத்தா அதான் முடிவு. 3 பேருமே சேர்ந்தவங்க. நீங்க கதை எழுதிருக்கீங்க. ஆனா அந்த கதையில திடுக்குன்னு ஒரு அனுபவத்தை உங்க லைஃப்ல ஏற்பட்டுருந்தா எதுக்காக திடுக்குன்னு வச்சிருக்கீங்க? உங்க லைஃப்ல நடந்த மேட்ரு என் லைஃப்ல நிறைய திடுக்கு சம்பவங்கள் நடந்திருக்கு. சின்ன வயசுல இருந்தே நிறைய திடுக்கு சம்பவங்கள் நடந்திருக்கு. லவ் 1 2 இல்ல நிறைய லவ் வந்திருக்கு. அந்த மாதிரி எல்லாமே நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆனா இந்த என்னுடைய சம்பவத்துக்கும் இந்த திடுக்குன்ற பேருக்கு சம்மதம் கிடையாது. பட் படத்துல சீன் பை சீன் திடுக்கு சீன்கள் வரும். ஷூட்டிங் ஸ்பாட் கூப்பிடுங்க சார். நாங்க வந்து பாத்துக்கிறோம். கண்டிப்பா. கன்னியாகுமரி